அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வரலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆராய்ச்சி. இந்த தொடர்களில் நாம் திருவருட்பாவையும் திருவருட்பா பாடல்களையும் அதில் உள்ள ரகசியங்களையும் பாடல்களின் விளக்கங்களையும் சொற்களின் பொருள்களையும் பார்த்து அந்த பாடல்களில் வள்ளலார் என்னென்ன உண்மைகளை நமக்காக கூறியுள்ளார் என்பதை ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். அதே வேளையில் உரைநடையையும் படித்து அதனுடைய பொருளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் யாரெல்லாம் திருவருட்பாவையும் உரைநடை பகுதியும் படித்து புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பையா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவள்ளே தரம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். தம்பி வணக்கம். வணக்கம் சாமி. தம்பி தம்பி வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே. ஓகே ஐயா. சரி, நம்ம போன வகுப்புல போன ஒரு சில பல வகுப்புகளாக நாம் உங்களுடைய புத்தகம், அதாவது மனிதன் தெய்வம் ஆகலாம் வள்ளலார் வழியில் நடந்தால், முதல்ல நம்ம தயவை பார்த்துட்டோம். அப்புறம் பக்திய போன வாரம் முடிச்சிட்டோம் சாமி. ஒரு வகையா முடிச்சாச்சு. வள்ளலார் என்ன பக்தி செஞ்சாரு, எப்படி அடைஞ்சாரு, என்னென்ன கிடைச்சிது அவருக்கு பக்தினால எல்லாம் பார்த்துட்டோம். அதுல பல விஷயங்கள் நம்மளும் எப்படி வள்ளலார் மாதிரி வேண்டி கேட்கறது, வள்ளலார் என்னென்ன வழியை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இது முக்கியமா காட்டுல ஒரு பிள்ளைய விட்டுவிட்டு ஒன்னும் தெரியாத ஒரு பிள்ளைய விட்டுட்டு அவ ஓடி போயிட்டா அப்படின்ற ஒரு பாட்டு இருந்துச்சு. அது சிறப்பு. சரி சாமி, அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லுங்க. ஒழுக்கமா? மனித வாழ்க்கையில எப்படி தெய்வம் முக்கியமோ, பக்தி முக்கியமோ, ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கம் என்ன சொன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், உயிரும் ஓம்பப்படும்னா. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஏன்னா அதுதான் மேன்மையை கொடுக்கும். ஒழுக்கம் இல்லாத மனுஷனே இல்லை. நம்ம தமிழ் ஜீவராஜ் எதுக்குமே அதெல்லாம் ஒழுக்கம் கிடையாது. அது எப்ப அப்படியே வாழ்ந்துட்டு மனுஷனை மாத்திரம்தான் ஒழுக்கம்னு ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுது. பல பேர் கட்டுப்பாடை மீறி தப்பா நடந்துக்கிறாங்க, அது தலையை அனுபவிக்கிறாங்க. ஆனா வள்ளல் பெருமான் என்ன பண்றாங்க, மனுஷனா பிறந்தவன் 6 அறிவு உடையவன் இல்லையா, அவன் எப்படி வாழ்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒழுக்கத்தை எழுதுறாரு. மற்றவங்களாம் மற்ற பெரியவங்க நிறைய வந்திருக்காங்க, புத்திமார்கள் பக்திமான் நிறைய அருள் வந்திருக்காங்க. ஆனா யாரும் அந்த ஒழுக்கத்தை பற்றி அவ்வளோ டீப்பா திங்க் பண்ணல, மக்கள் சொல்லல, பக்தியை மாத்திரம் காமிச்சு போயிட்டாங்க. வள்ளலாரு பக்தி மாத்திரம் இல்லை, ஒழுக்கம் முக்கியம் வாழ்க்கையில. ஒழுக்கத்தை எழுந்ததுல படுக்கிற வரைக்கும் நம்ம எப்படி எழுந்தணும், என்ன செய்யணும் எல்லாம் எழுதியிருக்காரு. அதில் அவ்வளோ நம்மளால பார்க்க முடியாது. அதான் முதல்ல ஆலோசனை பாருங்க. ஐயா நித்திய கர்ம விதி எழுதியிருக்காரு. நித்திய கர்ம விதி, நித்திய கர்ம விதி. அதில் நிறைய இருக்காருங்க. சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு இதெல்லாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நான் பக்கம் சொல்லிடுறேன், இதெல்லாம் எடுத்து படிச்சுக்கோங்க. சாதாரண விதி வரோட புக்கில், அதாவது தெய்வ நிலையம் புத்தகம் 332 340 வரைக்கும் இருக்கு சாதாரண விதி. பொது விதி 340 342 வரைக்கும் இருக்கு. சரி. சிறப்பு விதி 344 வரைக்கும் இருக்கு. 342 பக்கம் இருக்கும். படிங்க, புரிஞ்சாக நம்ம சொல்லல. படிச்சீங்கன்னா ஒழுக்கலாம். நம்ம தினம் இது என்ன தெரியுமா, எழுந்து டாய்லெட் போறதுலேருந்து அது படுக்கிற வரைக்கும் எழுதியிருக்காரு ஐயா. அதில் இந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உடம்புல எந்த வியாதியும் வராது. பின்னி, மூப்பு, பயம், துன்பம் இது நாளும் வரவே வராது.
மக்களே இதெல்லாம் படிச்சா ரொம்ப டைம் ஆயிடும். அதெல்லாம் ஆக்சுவலி படிக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து போன மரணத்தை வரலாம் தொடர்ல வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். வள்ளலார் வந்து உதவி செய்ய மாட்டாரா நம்ம கேட்டேன். அதுல இத பார்த்தோம் சாமி நம்ம. ஆமா இது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். அப்புறம் கடைசியா வந்து சிறப்பு விதியை வந்து கொஞ்சம் முழுமையா பார்த்தோம். பேஜ் நம்பர்லாம் எல்லாம் இருக்கும். மக்களுக்கு கவனம் இருக்காது இல்லையா? இதெல்லாம் பார்த்துன்னு சொல்லிட்டேன். முதல்ல என்ன சொல்றது தெரியுங்களா? ராகத்வேஷம் நீக்கணுங்கிற. ராகத்வேஷம் நீக்கணும்னா இல்லைங்க, ராகாதிகளை நீக்கணுன்றாரா? துவேஷம் ராகத்வேஷங்களை நீக்கணுன்றாரா? அது மெயின் வந்து சின வெகுளி கோவம் தான் முதல்ல. சரி சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க சாமி. அதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே ஓகே பார்த்துட்டோம். சினம் என்பது உள்போக்காடு, உடல் நியாயம் போன்றது. ஆமா, அதான் இப்ப என்ன பண்றோம், இன்னொன்று வந்து பாட்டு 2 பாட்டு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வரலாம். பாட்டுலையும் சொல்லிருக்காரு. அதுதான் ஒழுக்கத்துக்காக பாட்டை சொல்லி இருக்கிறாரு, ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்ட்டா. சரி, கோவம் எல்லாம் ஒழுக்கம் தானே. ஆமா ஆமா. அவர் எப்படி நடந்துட்டாருங்கிறாரு, அதுவும் இருக்கு. அதையும் பார்ப்போம். அவர் எப்படி நடந்தாரு முன்னே பார்க்கலாம். பாடு 6ஆம் திருமுறை 1020 பாட்டு 38. இப்போ 1000 ஒரு செட்டா வருது சாமி. 1020 1020 பெரு விண்ணப்பம் சரிங்களா? ரைட்டு, சிறப்பராஜ் உங்களுக்கு பாட்டு 38 3H. இல்லைங்க, கோபமோ வருமோ? அதான். ஆமா, அது கோபமே பாருங்க. நம்ம எப்படி வாழணும் வாழ்க்கையில. கோபமே வருமோ, காமமே வருமோ, கொடிய மோகங்களே வருமோ, சாபமே அணைய தடை மதம் வருமோ, தாமத பாவி வந்திடுமோ, பாபமே புரியும் லோபமே வருமோ, பயனில் மாச்சரியம் வந்திடுமோ, தாப ஆங்காரமே உருமோ, என்றையை நான் தளர்ந்ததும் அறிவாய். வள்ளலார் வந்து தளர்ந்தாரு பாருங்க. பயந்தா தெரியுமா? எப்படா கோவம் வருமோ, எப்படா கோவம் நமக்கு தெரியாதுங்க. எப்போ வந்துடும், எப்போ. ஆமா சாமி, எப்ப தெரியுமா உனக்கு? தெரியாது யாருக்கும். பையன் பயப்படுறாரு, கோவமே வருமோ, வந்துருமோ, இல்ல காமம் வருமோ, காமே வருமோ, இதெல்லாம் நம்ம எல்லாம் உள்ளது. கொடிய மோகங்களே வரும். மோகம் அப்ப சாமி உள்ளுக்கு அடங்கி கிடக்குறீங்க, எப்ப எழுந்திருப்பாங்கன்னு தெரியாதுன்றீங்களா? ஆமா ஆமா, அப்ப அதுதான். ஏன் மோகங்கள்னா என்ன சாமி? அடுத்த சொத்தை என்ன வேணாலும் செஞ்சு பிடுங்கிறது. என்ன வழியில வேணாலும். சொத்து மட்டும் இல்ல சாமி, காமமும் ஒரு பெண் அடையிறதும் சரி, எதா இருந்தாலும் சரி. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை, இதை எப்படியாச்சும் அடையணும். சரியா சாமி? ஆமா. ஓகே. அடுத்து சாபமே அணைய தலை மதம். மதம் வரும். மதம் என்ன? திமிரா? அகங்காரம். அகங்காரம் என்ன வரும்? சாபம் தான் வரும். சாபம் யார் மத்தவங்க கொடுப்பாங்களா? ஆமா, பெண்ணு நான் அகங்காரத்தை உங்களுக்கு பண்ணேன்னா சாபம் தான் கொடுப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. மண்ணோட போடா, அப்படியே மண்ணா எடுத்து நாசமா போடா அப்படின்னு சொல்லுவாங்க. சாபம் வருமா சொல்றாரு. மதம் வந்தா சாபம் வரும், ஜாகிரதைங்கிறாரு. கோவம் வருமா, காமம் வருமா, மோகம் வருமா, தாமதம் வருமா? தாமதம் என்ன சாமி? தாமச குணமா? தள்ளி போடுறதா? இல்ல, ஏதாவது சரி, அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம வயசாச்சு, அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் பார்த்து போய் சேர்ந்துருவோம். அப்புறம் பார்க்க முடியாது. தாமதம் வராதான். தாமதம் என்ன பண்ண தெரியும் பெரியங்க? யமன் இல்ல எவன் வாங்கின என்ன? எருமை என்ன அப்படியே இருக்கு, மத்தன்னு இருக்கும். தாமசம் தான் ஏமாற வாகனம். தாமசம் தான் ஏமாந்துடும் அர்த்தம்.
ஓ, தாமச குணம் இருந்தாக்கா தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போனாக்கா ஏமா வந்துருவான். நாளைக்கு பார்ப்போம், முயற்சியை நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்ட்டா. வந்துருவான். அதனால இது இதுக்கு இது மாதிரி யமன் மாத்திரம் இல்ல, இந்தியாவில் மைசூர்ல என்ன விழா நடத்துவாங்க. விழா நடத்துவாங்க. விழால நவராத்திரி விழா இல்லையா, 10 ராத்திரி நவராத்திரி உச்சம் கொண்டாடுவாங்க. 9 ராத்திரி வச்சு கொண்டாடுவாங்க. 10 நாள் வந்து அம்பாள் வந்து சமாதானம் பண்ணுவா. யார? மகிஷாசுரன். மகிஷாசுரன் பேரு. மகிஷாசுரன். மகிஷம்னா எருமை. எருமை எருமை தாமசம். தாமசம் சமாதானம் பண்றது ஒரு விழாவா நடத்துறாங்க. ஏன்னா மகிஷம்னா எருமை. எருமை தான் வந்து யம. அதான் எனக்கு வராது. பாய் வந்துடுமோ தாமசம். நாம எதையுமே என்ன பண்ணாங்க, நம்ம என்ன செய்யணும் அப்பயே செஞ்சிடணும். எல்லாமே கல்லுனாரு. நான் எல்லாமே படிச்சிடணும். இளமையில படிச்சிடணும். இளமையில கல்லுனா முதுவேலை என்ன படிக்கணும்னா முதுவேலை மண்ணு. அதெல்லாம் எல்லாமே படிக்கணும். அதெல்லாம் செய்ய உடனே தாமதம் கூடாது. தெரியக்கூடாது. அடுத்து தெரியுமா, இது கோபம், காமம், மோகம், மதம், தாமதம் இவ்வளோ பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒழுக்கத்து வருது. இதெல்லாம் அது பாருங்க. பாவம் பெற்று லோபமே வருவாங்க. லோபம்னு அர்த்தம், யாராவது ஐயா பசிதுன்னு கேட்டா சரி சரி சில்லற இல்ல போ, சில்லற இல்ல போ, இல்ல சொல்லுவாரு. யாருக்காவது போட்டதில்லை, சாப்பாடு போட்டதில்லை. அது பாட்டு ஐயா சொல்ற பாட்டு சொல்றாரு, நீ பணம் எல்லாம் இருப்ப, பொட்டி நிறைய பணம் வச்சிருப்பேன், பொண்ணு பணம் வச்சிருப்பேன், வயிற்று பட்டி நிரப்பிட்டு உள்ள உட்காந்துருப்பேன், ஒரு வயிற்று பட்டி நிரப்பிட்டு உள்ள இருப்பேனே ஜெயிச்சுட்டு பிச்சைக்கார மரம் வந்து பழம் கஞ்சி ஊற்ற மாட்டேனே அழகிறார். அது மாதிரி சொன்னா அது பாவம். அது பாவமே புரியும், பாவத்தை கொண்டு வருவோம் சாமி அது. ஆமா, விலைன்னு சொல்றமே, விலை இதுதான் லோபம். தர்மம் இல்லாதான் விலை. தர்மம் இல்லாத பண்ணாதான் விலை வராது. நம்ம ஜென்மால அனுபவிக்கிறோமே, நோய் தூரம் பாருங்க, வராத நோய் வந்தாலும் பெரிய நோயெல்லாம் வரும். கொண்டு சேரா பாவனாலும் சேர்ந்தாலும் எதெல்லாம் வருது, லோபித்தனம் வருது. ஜென்மம் நாம வந்து தர்மம் பண்ணாம இருந்தோம், லோபித்தனம் பண்ணோம், வச்சுட்டே இல்லைன்னு சொன்னோம். அதனால வருது. ஜென்மாவது லோபித்தனம் பண்ணாம யாராவது கேரளவுக்கு முடிஞ்சதை கொடுங்க, ஹெல்ப் பண்ண கொடுங்க, தர்மம் பண்ணுங்க, லோபம் வேணாம். வச்சு என்ன பண்ண வரும்? இன்னொன்னு சாமி, நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. நிறைய அவையாறுல நிறைய பாடியிருக்காங்க. பாடுபட்டு தேடி பழுத்து வச்சுக்கிற வேலை கேளுண்டா, சரி படத்து போச்சுங்களே கேட்டுங்களே கேளுடா கூட்டா இப்ப யாரா பார்த்து சாமி முதல்ல சொல்லுங்க சாமி, நீங்க என்ன சொல்றீங்க புரிய மாட்டேங்குது. பாடுபட்டு தேடி பணத்தை உதைத்து வைத்து கேட்டு மனதை கேளுங்க. மனசனே கேளுங்களா? என்ன கேக்குறோம்னா, கூட்டிட்டு போற உடம்பு உயிர் போயிடுச்சுன்னா அந்த படம் யாரா அனுப்பா பாவையில எல்லாம் நிறைய பாருங்க தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. யாருக்கு ஆரம்பிப்பாங்க பார்த்தேன், மொத்தம் அனுபவிக்கிறேன் ஐயா. கோவிந்தன் அல்ல, மகாபாரதம் பாருங்க, இப்படியெல்லாம் நிறைய கதை வச்சிருக்காங்க. நமக்கு எல்லாத்தையும் படிக்கிறோம் கேட்கிறோம், ஆனா பாடப்பட்டது. காட்டுல தண்ணி ஏத்தல போற போது தண்ணி ஒண்ணு தர்மம் இருக்கு கேட்டாரு. முதல்ல பீமன் போனான். தேவதை வந்து கீழே பதில் சொல்ல தண்ணி வரான்னு சொல்லிட்டு காட்டுல அந்த பீமன் போனா அந்த தேவதை கேட்டுச்சா, அந்த குளத்தை பாதுகாக்கிற தேவதை கேட்டிருக்கு, கேளுக்கு பதில் சொல்லு அப்படின்ட்டு. அப்ப அவன் முடியாதான் சாவட்டுச்சு. அர்ஜுன் மரம் ஆன முடியாதான் செத்துவிடான். கவர்னம் மரம் ஆமா யாரை வந்து பதில் சொல்ல சாவட்டுச்சு. தர்மரே போனாரு, வேற என் கேள்வி பதில் தண்ணி எடு, 4 வருஷம் செத்து போனான் அப்படின்னு சொல்லிச்சு. சரி கேளுன்னாரு. முதல் கேள்வி நான் கேட்டது, வீட்டு எதுவும் தானே பாடம் இருக்குமா இல்லையா,
ம். பாரா சுமை எதுன்னு கேட்டது. பாரம் இல்லாத சுமை. சுமை சொன்னாரு தாயத்துல கர்ப்பம். ம். பிள்ளை இருக்கான் இல்லையா, கர்ப்பம் இருக்கான் இல்லையா, ம். வீட்டு குழந்தை படுதான் வீட்டுக்கு நல்ல பெருமா இருக்கு இல்லையா, ஆமா. பாரமா இருக்காது அவளுக்கு. ம். அது ரெண்டாவது கேட்குறாங்க, என்ன அரிசி என்ன அற்புதம், என்ன அரிசி என்னன்னு கேக்குது. அதிசயம் என்னன்னு கேக்குது. ஓகே ஓகே. அது சொன்னாரு உயரமான மாதிரி இருக்கும், உயரம் பாஞ்ச மாதிரி இருக்கிறான், அவன் கிணத்துல செத்து போயிடும். சடார்னு செத்து போயிடுறான். ஓகே. இந்த உலகத்துல நிறைய பாக்குறாங்க. ம். பார்த்து கூட ம். 4 பேரும் சேர்த்துக்கிறான் பாரு, செலவு பண்ணாரு, ஜம் பண்ணாரு. ம். அறிவு இல்லைல்ல. ஆமா. 1000 பேர் வந்து செத்து போனானே, ம். நம்ம அது எழுதானே, ம். சேர்த்துக்கிறமே செலவு பண்ணுமான்னு தோணாது. அறிவு இல்லாம சேர்த்துக்கிறான் பாரு, ம். இதான் அவசியம் என்னாலும். இதெல்லாம் கேட்கறாங்கல்ல கதையில. ம். ஃபாலோ பண்ணோம்னா ம். நம்ம எதையுமே ஃபாலோ பண்றது இல்லைங்க, கதை கேட்டு வந்துடும். இந்த மாதிரி இங்க வந்து ஐயா சொல்றாரு, பாபமே பரவாயில்ல, லோபமே வருமானார். லோபம் ஆச்சுங்களா. ஐயா இன்னொன்னு நானு இப்ப ஒரு கொஞ்ச காலமா எல்லாம் பேசிட்டு வரீங்க. நானும் படிச்சேன். இப்ப நீங்க வந்து லோபியா இருந்தீங்கன்னாக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா, இந்த காசு வந்து இனிமே வராது, அதனால நான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து நெகட்டிவ் திங்கிங். நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா, என்கிட்ட வந்து இது வரும், நான் கொடுக்கறதுனால என்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நீங்க கொடுக்குறீங்க. ஆமா ஆமா. அப்ப அது வந்து உங்க செல்வத்தை குறைக்காது. அதனாலதான் முந்தி வந்து ராஜாக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம். ஆமா 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 ஆமா. இதெல்லாம் கதை பாரதத்துல தர்மம் தான் பண்றாரு, கிரக பண்றாரு. தர்மம் பண்றதுக்கு துரியோதனை கூப்பிட்டாரு. சொல்லுங்க முதல்ல இந்த ஸ்கிரீன் பாருங்க, நீங்க கீழே பேசுனா வழங்க மாட்டேங்குது. மகாபாரதத்துல தர்மர்லாம் வந்து குத்தனம் போறாங்க வச்சுக்கோங்களேன் அரண்மனைக்கு. தர்மம் பண்றதுக்காக என்ன பண்ண, ஒருத்தர் வேலையை வச்சாரு. துரியோதனை கெட்டவன்ல அவன் வந்து தர்மம் பண்றான்னாரு. நீ தர்மம் வரலாம், பணம் வாரி விடுன்னு சொல்லி கேமரா அடிச்சிட்டீங்க. தர்மம் பண்றான், அவன் என்ன பண்ணான்? வாரி வாரி கொடுத்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்லணும். அப்ப தர்மம் அசிங்கமா விடல, மொத்தமா கொடுத்தே வந்து குறைஞ்சு படுமில்ல. ஆமா. கஜானா காலி பண்ணிட்டு யாருக்காவது இல்லைன்னு சொல்லணும், தர்மம் அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாரியார் கூட ஆரம்பிச்சான். வளர்ந்துட்டே வருது அது. அதான் சொன்னேன் மோதுசாமி, அதான் சொன்னல. நீங்க சொன்னது கதை பாரதம் இருக்குங்கிறேன், அதுலயே வருது, வளர்ந்துட்டே வருது. தர்மம் சின்ன கேட்டா தெரியும், என்னப்பா குறைய மாட்டேங்குதாரு. ஆமாண்டோ, நான் காலி நிறைய குறைய மாட்டேங்குதாரு. தரம் கேட்டா குறையாதுல, தர்மம் பண்ணா குறையாதுலான்னு போயிட்டாரு. பார்த்த கதை இருக்கு. ஆனா இதெல்லாம் படிச்சு கேட்டு கூட தர்மம் பண்ண மாட்டோம், கிடையாது நம்ம. அதான் லோகமே வருமானாரு. இப்ப என்னாச்சு, இந்த பாட்டு பாருங்க, ஒழுக்கத்தினால தர பாருங்க, கோபம், காமம், மோகம், மதம், தாமதம், லோபம், கடைசியா மாச்சரியம், பொறாமை. அவன் நல்லா இருக்காரு, இவன் பெரிய வீடு கட்டானே, அவன் காடி வாங்கிட்டானே, அவன் பையன் வேலை கட்டுச்சு, இதெல்லாம் இப்படி பொறாமை. அது அதை பொறாமட்டா என்ன ஒரு பிரயோஜனம்? நீ நல்லா என்ன பொறாமட்டா என்ன பிரயோஜனம்? பயணம் ஆச்சரியம் வந்துடுமோ, அது அவங்களுக்கு தான் பாதிப்பேன். இல்ல யாரும் பாதிப்பு, வயிறு எரிஞ்சு கேசரி வரும்ன்ற இதாவே மூப்பாயா உரைய எழுதிட்டாரு அவரு. சரியா எப்படி இவரு இப்படி எழுதலாம், இவரு காப்பி அடிச்சிருக்கிறாரு அப்படின்றது சமய. யாரும் சொல்ல வேண்டாம், சொல்ற சில மக்கள் போச்சு. அப்புறம் அகங்காரமே வருமோ, அகங்காரம் வந்து என்ன
ஏக்கம் தான் வரும். அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் வந்துருமோன்னு அகங்காரம்னா என்ன சாமி? அகங்காரம்னா திமிரு. திமிரு, நான் தான் பெரியவன், அந்த மாதிரி யாருக்கா அகங்காரம் இல்லை. நான் பயந்தாங்கிற ஐயா பாட்டு எல்லாம் அப்படிதாங்க. எல்லா பாட்டும் பாட்டு நான் ஒரு பாட்டு சிம்பிள் எடுத்தேன். திரும்ப வந்து இதெல்லாம் வர்றான்னு சொல்லி பாடுறாரு. இதெல்லாம் ஒழுக்க நான் இதெல்லாம் நமக்கு தர அட்வைஸ். இதெல்லாம் அவருக்கா இல்லை, நமக்கு தர அட்வைஸ். அவர் மேல வச்சே பாடினார். அவர் எப்படி வாழ்ந்தாரு பாப்போமா? இல்லைங்க, அடுத்து ஐயா ஐயா இங்க அடுத்து வந்து பாருங்க. காமம் மத மாங்கா எல்லா படம் அப்படிதானுங்க. ஒரு பையன் வச்சு எல்லா படம் அப்படிதான் வரும். சும்மா படிச்சு பாப்பேன் கொஞ்சம். காமமா மதமா, காமமா மதமா ஆங்காரமா ஆதிகள் என் கருத்தினில் உற்ற போதெல்லாம் நாமும் ஆர் உலத்தோடு ஐயோ நான் தான் நடுக்கம் வரும்போது நடுங்கினார். அப்படி அவருக்கு வந்திருக்கு சாமி. ஐயோ அவர் அல்லையா வந்த மாதிரி நம்ம சொல்றாரு. அவர் வருமா? நம்மள வந்து நம்மள பட முடியாது. நம்மளுக்கு வரும் இல்லையா? ஆமா 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 சாமி. இப்ப நம்மளுக்கு வந்து வருது சாமி. வந்தாக்க நம்ம பயப்படுறோமே, எதை செஞ்சு விட்டுருவோமா அப்படின்ட்டு. இல்ல நம்ம வருதே கோவம் வரும். நீ யாரா எனக்கு சொல்றது சொல்லு. எனக்கு வந்து பராமரம் சொல்ல நான் சொல்றேன். நாடகம் காமிச்சு அதான் பாரு எவ்வளவு பெரிய ஆளா நம்ம உன்னது எவ்வளவு பெரிய ஆளா பார்த்தான். உன்னெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு சொல்றேன். நீ என்ன சொன்னீங்க? ஆனா பண்ண உடனே வேலை பண்ண என்ன லாபம் இருக்கிற சொன்ன. நீ பேர பணம் ஆயிடுதா நீங்க? ஐயோ சரண பேர் ஆயிட்டானேன்னா ஆயிட்டான். நான் என்ன எனக்கு வருவாங்கல்ல ஒன்னும் வராது. ஒன்னும் வராது. இல்ல சாமி, அது பொறுக்க முடியல. அதான் அதான் அது என்ன பிரயோஜனம் இல்ல. பிரயோஜனம் இல்லை. எனக்கு என்ன பிரயோஜனம் அதுல? தேவையில்லாம எதுக்கு டென்ஷன் உனக்கு? இப்ப தேவையில்லாத டென்ஷன் இது. அவன் எப்படியோ இருந்துட்டு போறான், நல்லா இருக்கிறான். ஆக்சுவலியா இப்ப அந்த மாதிரி பொறாம வந்துச்சுனாக்கா இப்ப நான் எப்படி சிந்திப்பேன்? யார் பாருங்க, சரியானு தெரியல. இப்ப நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க இப்படி இருக்க, உதாரணத்துக்கு என் பக்கத்து வீட்டுல வந்து பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கோமே. இப்ப நம்ம அவங்கள பார்த்தோம்னாக்கா அவங்க மேல பொறாமப்பட வேண்டியது இல்ல. அவங்க என்ன மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாங்க அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஓ இப்படி எல்லாம் வாழ்றாங்களே. அப்ப அது வந்து ஒரு பாசிட்டிவா நமக்குள்ள வருமே ஒழிஞ்சு நெகட்டிவா வராது. அப்ப அவங்க வந்து அதாவது இத வச்சுட்டு அவங்க எப்படி வாழ்றாங்க, ஓ இன்பமா வாழ்றாங்க, ஓ நல்லது. அது வச்சு நம்ம அவங்க இன்பமா வாழ்றாங்கன்னு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டோம்னாக்கா முடிஞ்சது கதை. நாம மகிழ்ச்சியா இருப்போம். நாம மகிழ்ச்சியா இருப்போம். ஏன்னா அவனை பார்த்துட்டு அவன் மகிழ்ச்சியா இருக்கிறானே, கஷ்டப்படாம இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவனுக்கு நல்ல வாழ்வு அமைஞ்சிருக்குதே, அதே மாதிரி நமக்கும் அமையட்டும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியா அப்படிதான் வாழணும். அதான் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இல்லைன்னா அந்த பாட வச்சுக்க அதை வச்சா நம்ம ஆயிட்டான். என்ன பிரயோஜனம் வேஸ்ட். நான் கத்துறது நீ அதான் நீ கத்தி நீ டென்ஷன் ஆகி உனக்கு வயிறு எரிஞ்சு அதுல கேஸ்ட்ரிக் வந்து அதான் பெரிய எல்லாம் பாய்ச்சிருங்கிற ஐயா. பிரயோஜனம் இடாங்கிறார். அப்புறம் வேலை பண்ணிடுங்க. இல்லை சாமி, சேமமார் உலகில் காமமாதிகளை செறிந்தவர் தங்களை கண்ட ஆமை போல் கண்டே ஆமை போல் ஒடுங்கி அடங்கினேன் அதுவும் ஐயனின் திருவுடம் அறியும். உலகத்துல காமவாதிகள்லாம் காமம் போறோம் எல்லாத்தையும் யார் நிறைய அவங்களெல்லாம் பார்த்து அவங்கள பார்த்த உடனே ஐயா அவங்க போல அப்படியே ஒடுங்கி அடங்கிட்டாராம். அவனை பார்த்து பயந்து ஒதுங்கிட்டாராம். நானும் பார்த்து அதான் இந்த பாட்டு சொன்னேன். படிச்சப்போ சரி சொல்லுங்க சாமி. அடுத்த பாட்டு என்ன? 20,000. அதேதான் சாமி, 20 தான். பாட்டு 52. கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்துரும். ஏன் கை கட்டினாரு அப்படின்ட்டா
ஆமா ஆமா மெய்யுற காட்டி வெறுவி வெண் துகில் மெய்யெல்லாம் ஐயகோ மறைத்தேன் வையமேல் பிறந்தாங்கோ பிறந்து அங்கோலமும் நடையும் பிறர் தம் கோலம் பிறர் ஓகே வையமேல் பிறர் தங்கோலமும் நடையும் வண்ணமும் அண்ணலே சிறிதும் பைய நான் உற்றி பார்த்ததே இல்லை பார்ப்பனேல் பயமிக படைப்பேன். ஓ இது வந்து கையுறை வீசி நடப்பதை நான் கை வீசியா நடக்கக்கூடாது. நடந்தா ஆணவம் நடந்தது ஆணவம். அப்பா சாமி அவரு எங்க பாருங்க கை வீசி நடக்கிறதே ஆணவனாக அப்ப எந்த அளவுக்கு பக்தி பணிவு அதான் சொல்லுவாங்க. அதான் எடுத்தது அவர் ஒழுக்கத்தை நம்ம கம்பேர் பண்ணதான் எடுத்தது. சாமி அவர் எங்கேயோ இருக்கிறாரு சாமி, நம்ம எங்க இருக்கிறோன்னே தெரியல. திருந்தலாம் கை வீசி நடக்குது. நான் வைக்கப்பட்டு கை கண்ணா இருப்பாரு. ஏன் கை தந்தாரு அவரு? 2 பாயிண்ட். ஒண்ணு கையில் வீசி நடக்குது, கை என்ன ஆணவம் கூடாது. கை வீசி நடந்தா கால் வேகமா நடக்கும். மூச்சு வாங்கன்றீங்களா? கை நடந்தாங்க வேகமா நடக்க முடியாது. மூச்சு லாஸ் இருக்காது. மூச்சு காத்து லாஸா இருக்காது. அது காரணம். அச்சா மெய்வர காட்ட வெறி உடம்ப காமிக்கிறது வெறி. பெண்சில மெய்யெல்லாம் மறை உடம்புல உடம்பு வெளியே காட்டுறது பயந்து விரும்பாம வெள்ளத்தினால உடலாம் போயிட்டேங்கிறாரு. சரி ஏன் தெரியும் வெள்ளத்துல முன்னாரு? வெள்ளை இருப்பாருங்க. உஷ்ணத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். வெளி உஷ்ணம் இப்ப உள்ள உஷ்ணத்தை வெளியே ஆக்காது. மற்ற கலர்லாம் வந்து அப்சர்வ் பண்ணும். நீங்க வந்து சிவப்பு துணி போடுறதே மேல வெயில வர உஷ்ணத்தை அப்சர்வ் பண்ணாது. ஆமா உடம்பு கொடுக்கும். வெள்ளத்தில் போட்டீங்கன்னா உஷ்ணத்தை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். வெளியே போயிடும். அப்படியே வந்து வெளியே போயிடும். வெளியே போயிடும். ஓகே. அதே மாதிரி நான் உடம்பு பாருங்க உள்ள வெளியே தான் அது அப்படி உள்ள உடம்புல போயிடும். அதாவது உள்ள இருந்து வர்ற உஷ்ணம் வந்து வெளியே போவாது. அது அப்படியே உள்ளே தங்கிடும். உள்ள போய் மறுபடியும் உள்ள போயிடும். மறுபடியும் உள்ளே போயிடும். நம்ம உஷ்ணமும் பண்ண அர்த்தமாகாது. தாக்காது. அதான் அவர் வெள்ளை துணி போட்டுக்கிறாரு. ஆமா அதான் போட்டாரு. நம்ம புரிஞ்சல கலரா போட்டு அழகு பார்த்துக்கிறோம். கலரா போட்டு எல்லாம் விட்டுக்கிறோம். இனிமே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டியை கொட்டிக்கிட்டு கிளாஸுக்கு போயிட வேண்டியதான் சாமி. ஆடிடுவாங்க மழைக்காரங்களா. இவன்டா ஒரு மாதிரியா வரான் அப்படின்னு. தமிழ்நாட்டுல மந்திரி எல்லாம் வெள்ளதான் சார். தமிழ்நாட்டுல எல்லா மந்திரிகளும் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் வெள்ளதான். ஒயிட் அண்ட் ஒயிட்டா? ஆமா ஃபுல்லா ஒயிட் தான். வேற கலர் பார்க்க முடியாது. பாருங்க எல்லாம் மீடியா பாருங்க. வீட்டுல வருது இல்ல. இன்னும் பரவாயில்ல பண்பாடோட இருக்கிறாங்க வேட்டி கட்டிக்கிட்டு. அது இல்ல அது மினிஸ்டர் ஒயிட்டா. மினிஸ்டர் ஒயிட். ஓ மினிஸ்டர் ஒயிட்னு ஒண்ணு இருக்கா? எல்லாம் ஒயிட். ஆமா சாமி நான் இன்னைக்கு வேட்டி வாங்கும்போது பார்த்தேன். இந்தியால வேட்டி வாங்கும்போது மினிஸ்டர் ஒயிட்னு போட்டுருந்துச்சு. என்னடா அது மினிஸ்டர் ஒயிட்னு யோசிச்சு. மந்திரி மாத்திரம் இல்ல அரசியல்வாதி எல்லாருமே சாதாரண வார்டு கவுன்சிலர் அவங்க கூட எல்லாம் ஒயிட் தான். வீட்டுக்கு வந்து பாருங்க. அப்ப இந்த வெள்ளை போடுறதுக்கான விஷயம் என்னன்னாக்கா வெளியே இருந்து உஷ்ணம் உள்ளுக்கு போறாமையும் நம்ம உடம்புல இருந்து உள்ள உஷ்ணம் வெளியே போகாமையும் பாதுகாக்கிறதுக்கு சாமி. ஆமா ஆமா உடம்பு மறைக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரே துணி முடிஞ்சதுக்காக தைச்சிக்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம். டிசைன் எல்லாம் பார்க்க வேண்டாம் சாமி. என்ன சொல்றீங்க? ஒரு துணியை சுத்திக்கிட்டு கிளம்ப வேண்டிதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் பையமேல் உலகத்துல கோலமும் நடையும் வண்ணம். கோலம் நடை வண்ணம் தெரியும். கோலம் தெரியுமா? கோலாகலமா வாழ்றாங்களா? அதான் அவர் ட்ரெஸ் நடைகிறது. அவர் நடக்கிறது ஜோரு. நடக்கிற ஜோரு வண்ணம் அவர் பழகிறது. எதையும் நான் கொஞ்சம் கூட ஊன்றி பார்க்க மாட்டேன். ஓகே சாமி. இப்ப நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? இவர் இப்படி சட்டை போட்டிருக்காரு, இந்த ஆக்ட்ரஸ் இப்படி போட்டிருக்காங்க, நாமளும் அதை போடணும், பேம்பர் காட்டணும் அப்படின்னு விரும்புறாங்க. சரிதானே சாமி? ஊன்றி பார்த்தல பார்த்தா பயப்படாது.
பார்க்காத பார்த்தா பயப்படுவாங்க. பயப்படுவாரு சாமி. இது நம்மள மாயையில மாட்டிருமோ ஆ, அப்படின்னு ஆமா, பயப்படுவாரு. ஆமா. இதெல்லாம் மாய. இத நம்ம பார்த்துட்டு இது பாதிக்கிறது, "ஏய் மாய வந்துருச்சு" அப்படின்னு பயந்துருப்பாரு போல இருக்கு. ஆமா. இல்ல இந்த வரல தானே அடுத்த பாட்டு பாரு. எல்லா பாட்டும் அப்படிதான் இருக்கும். வைகிய நகரில் எழிலுடை மடவர் வழிந்தனை கைப்பிடித்திழுத்தும் சைகை வேறு அனைத்தும் சர வைகிய நகரில் திருவிழி எழில மண்டலம் அழகான பெண்கள் வலிந்து என்னை கைப்பிடிச்சு இழுத்தும். கைப்பிடிச்சு இழுத்துருக்காங்க. செய்கை செய்கை காமிச்சிருக்காங்க. சரச வார்த்தை பேசியிருக்கிறாங்க. பல அறிந்து பொய் கலந்து பொய் சொல்லி மேலே விழுந்தோம், குரல் கொடுத்தோம், அரைஞ்சல் கூப்பிட்டுருக்காங்க. நான் கை கால கையை கூட கலந்தல நடுங்கினேன், அதுல கணிதும் இல்லை. இல்லையா சேசம் இல்லையா? அப்படி இப்படி அப்படி கேரே பண்ணாங்க அவரு. ஏன் அது நான் கோவம் தானே ஏசணும். கேரே பண்ணல மாதிரி ஏச போறாரு. இதான் அவரோட வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்ந்தது போய் ஒரு பொண்ணோட வந்து நான் பார்த்தேன். அந்த பாட்டுக்கு விளக்கு தானே சாமி. பாட்டு கூட எப்படியாவது பாத்து என்ன பண்றது சாமி, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சுதான் எழுத முடியும். சரி, அடுத்த அப்ப ஐயா கொண்டு பாருங்க. 62 பாட்டு, 62. வாடிய வயரை கண்ட போதெல்லாம் இதா. ஆமா. வாடிய வயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்த வீடு விளைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்து வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உற கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாளிகையாய் ஏழைகளாய் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன். சொல்லுங்க சார். அப்படி இருந்தா பாருங்க. பயிர் வாழ்ந்தாராம், அப்படியே வாழ்ந்தாராம். பயிர் வாழ வச்சு வாழ்ந்தாராம் அவரு. சரி. பசியால வந்து இழைச்சி இப்படிதோறும் பிச்சை எடுக்கிறான். போய் இப்படி இறந்தோம், யாரும் போடல, பசி அறல. இப்படி களைச்சி உட்காந்துட்டான். வெட்டர்னா உண்மையில உட்காந்துட்டான். வெட்டர்னா என்ன சாமி? ஒண்ணுமில்ல, ஒண்ணு யாரும் தோறு போடலையே, விடுந்தாரு. கண்டு உள்ள அவனை பாய்ச்சாராம். ஐயோ இப்படி பிச்சை ஒண்ணும் கிடையாது, பாய்ச்சாராம். அப்புறம் ரோட்ல வரான். நீடிய பிணியால், நீடிய லப்பரு இல்லையா, அதெல்லாம் நீடிய ரொம்ப நாளா இருக்கு அந்த பிணி. அப்படியா? ஆமா, போகாதாலும் ஸ்ட்ரோக், கைகால் ஸ்ட்ரோக் வந்துட்டு வச்சுங்களேன். காலை இழுத்து நடந்து போவான், நடந்து போவான். நீடிய பிணி. அதை வரதில் பார்த்து இதுல வந்தாங்களாம். உள்ள துடிச்சுதான் அவருக்கு. ஐயோ அப்படி கஷ்டப்படுறானே அப்படி. இதெல்லாம் இது மாதிரி இல்லாம அப்புறம் ஈடின் மாநில சில பேர் என்ன பண்றாங்க, ஏழையா இருப்பான். நான் கேட்கறதுக்கு அவனுக்கு மன இடம் கொடுக்கல, மானம் போயிடுவேன் எப்படி கேட்கறது. ஈடின் என்ன சாமி? ஈடு இல்லாத மாணிகளா? எனக்கு மானம் உள்ளவனா? மானம் உள்ள ஏழையா இருக்கான், நெஞ்சு இழைச்சான். அவன் இவரை இழைச்சாரான். தயவு எந்த அளவுக்கு பாருங்க. ஒருத்தன் பயிர் வாழ்ந்ததுல மனுஷால கஷ்டப்படுற வரைக்கும் எல்லாத்தையும் வாழ்ந்த கஷ்டப்பட்டா பாரு. நம்ம வந்து இதெல்லாம் ஒழுக்கத்தில் வருது. இதெல்லாம் ஒழுக்கத்தில் வருது. இதெல்லாம் ஒழுக்கம். நம்ம இன்னும் வரையறை பண்ணணும். அப்புறம் நிறைய இருக்கு. இப்போ 22 பாயிரம் 22 ஆண்மை தரிசனம். சொல்லுங்க. நல்லா இருக்கா பாட்டு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கானா? உங்களுக்கு பிடிதானே இதெல்லாம்? என்ன சாமி பிடிக்குதான்னு கேக்குறீங்க? அப்புறம் பாட்டு எடுங்க. எடுக்க பார்த்தோம் சாமி. இப்ப வல்லார் என்ன செஞ்சாரு, இது யாரும் நம்ம ஆராய்ச்சி பண்றது இல்லையா? இப்ப நான் என்ன பண்ண முடிஞ்சு சாமி,
எனக்கு வல்லார் பத்தி தெரியும். நானா ஒரு கற்பனையில இருந்தேன். சரிங்களா? சரி. அப்புறம் சில சில சிலரோட வீடியோலாம் நம்ம ஆன்மீகவாதிகளோட வீடியோலாம் கேட்போம். அப்ப நான் யோசிப்பேன். வள்ளலார் இதெல்லாம் சொல்லலையே! அவருக்கு தெரியாது போல இருக்கு. இவங்கலாம் அறிவாளியா இருக்கிறாய்ங்க. ஏன்னா நம்ம தான் இத படிச்சது இல்லையே. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்டு தானே இருக்க சாமி இருக்கிறோம். இப்ப மத்தவங்க இவங்க சொல்லுவாங்க. குருமார்கள் சொல்லுவாங்க. அவங்க ஆமா. சொல்லுவாங்க. அத கேட்டு நம்மளா படிக்கிறது இல்ல சாமி. நம்மளா அப்படிதான் கேள்வி நடக்குது இப்படிதான். இல்ல அதாவது இப்ப அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் சொல்லுவாங்க. அப்ப நம்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அத கேட்டுக்குவோம். இப்ப உதாரணத்துக்கு, "கட்டமே கலண்டேன், கவலை விட்டொழிந்தேன்." என்கிட்ட என்ன சொன்னாய்ங்க? கட்டம்னாக்கா இந்த 12 கட்டத்த அவரு கழண்டுட்டாரு. அவருக்கு கட்டம் கிடையாது. அதாவது அவருக்கு வந்து ஜாதகம் வேலை செய்யாதுன்னாய்ங்க. அப்புறம் நீங்க படிக்கும்போது தான் கட்டம்னாக்கா, இங்க இது சாஸ்திரத்து சா சா சான்ஸ்கிரிட்ல வந்து கஷ்ன்னு வரும். தமிழ்ல எங்கெல்லாம் இஷ்ஷு வருதோ, இட்டு வரும் அப்டின்னீங்க. அப்ப கட்டம்னாக்கா வேஷ்டி கஷ்டம். வேஷ்டி பாருங்க. வேட்டி. வேஷ்டி வேஷ்டி இஷ்டு தான் வரும். அ, வேஷ்டி வேட்டி ஆயிடும். அப்ப நீங்க எந்த பாட்ட பார்த்தாலும் எனக்கு படிச்சிடல சாமி. எனக்கு என்ன தெரியுதுனாக்கா, ஓகே வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாரு. எந்த பாட்ட பார்த்தா எனக்கு தெரியல மக்கள் என்ன நினைக்கிறாங்க. நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். வள்ளலார் என்ன சொன்னாரு? அதுதான் ஓகே. இப்ப 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 படிக்கும்போது தான் சாமி, ஓகே வள்ளலார் இத சொல்லியிருக்கிறாரு. இதுதான் கதை அப்படின்னு நம்மளே படிச்சு தெரியும் பொழுது தான் லைப்ரரி ஆ, இருக்கேன். நான் வந்து பாட்டு எடுக்கிறேன்னு ஏன் எடுக்கிறேன்னு தெரிஞ்சு புரிஞ்சு நினைக்க. ம், இதே பாட்டு எடுத்தாலே பார்த்தோம் இல்லையா நம்ம ஆ. கோவம் வருமா காமம் வருமானு பார்த்தோம் இல்லையா. அது ஒழுக்கத்த பத்தி எடுக்குறீங்க. இல்ல மனம் மனம் ம், நம்ம மனம் என்ன பாடுபடுதுன்னு காமிச்சேன். ம். மனம் எதை நினைக்குது? காமெல்லாம் மனதில் தானே. ஆமா சாமி. காமம் வருமா மோகம் வருமா மானம் வருமா பொறாம வருமா எல்லாம் மனம் தானே. மனம்தான் சாமி. மனம் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்குது இல்லையா இல்லையா. அது வந்து ஒளியில இருந்து இப்படி காமிச்சிருந்தோம் இப்போ. எல்லா ம், பாட்டும் காட்ட முடியாது. உதாரணத்துக்கு ஒரு 3 பாட்டு காமிச்சேன். ம். ஆனா ஐயா மனசு என்ன பண்ணாரு இல்லையா. ஐயா? மனசு என்ன பண்ணாரு? ஆ இப்ப நம்ம மனசு என்ன பண்ணுச்சுன்னு காட்டியிருக்கிறீங்க. ஆமா. ஐயா மனசு என்ன பண்ணுச்சு? ஓகே. பாட்டு கொஞ்சம் பாப்போமா சாமி? நல்லா இருக்கு. பாருங்க. திருவெல்லாம் தரும் ஒரு தெய்வமாம் ஒருவன் திருச்சிற்றம்பலம் திகழ்கின்றான். உருவெல்லாம் உணர்ச்சி உடல் பொருள் ஆவி உலகெல்லாம் ஆங்கவன் தனக்கே தெருவெல்லாம் அறிய கொடுத்தனன் வேறு செயலிலேன் என நினைத்திருந்தேன் அருளெல்லாம் உடையாய் நீ அறிந்ததுவே அடிக்கடி உரைப்பதென் நினைக்கு. இங்க பாருங்க சாமி, திருவெல்லாம் தரும் ஒரு தெய்வமாம் ஒருவன் திருச்சிற்றம்பலம் திகழ்கின்றான் சாமி. திருப்பி திருப்பி அங்கதான் சாமி குருவமத்தி தான். என் பாட்டெல்லாம் சிற்றம்பல பாட்டே பொன்னம்பல பாட்டே தான் கதை. சரி சொல்லுங்க அடுத்து. அடுத்த பாட்டு பாருங்க. நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன் நினைப்பற நிற்ற போதெல்லாம் எனைத்தனி ஆக்கி நின்கனே தான் சாமி. நின்கனே நின்றேன் என் செயல் என்ன ஓர் செயலும் நினைத்தனை எனினும் புரிந்திலேன் எல்லாம் சிவன் செயலாம் என புரிந்தேன் அனைத்தும் என் அரசே நீ அறிந்ததுவே அடிக்கடி உரைப்பதென் நினைக்கே. இங்க பாருங்க இப்போ நம்ம நான் சொன்னேன். நம்முடைய மனம் என்ன நினைக்குதுதான் பார்த்தோம். நம்மளோட மனம் என்ன நினைக்குதுதான் பார்த்தோம். காமம் வரும் கோபம் வரும் கோபம் வரும் ஆச்சரியம் வரும் இதெல்லாம் தான் பார்த்தோம் நம்ம. ஐயா மனம் என்ன பண்ணுச்சுன்னு காமிக்கிற வித்தியாசம் நமக்கும் ஐயாகும். என்ன வித்தியாசம்? அத சொல்லுங்க. நினைத்த போதெல்லாம் நாம என்ன பண்றோம்? இந்த சம்பளம் வந்து நாளைய வருமா இன்க்ரீஸ் ஆகுமா எவ்வளோ வரும் அது என்ன பண்ணலாம் கலா தரணுமே பாடா தரணுமே துணிவு வாங்கணுமே விழா வருது இதே நிரப்பு தான். அதாவது சாமி முழுக்க முழுக்க உலகியலே சாமி சொல்லணும்னா சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். பையன் ஸ்கூல் போறானே ஃபீஸ் கட்டணுமே எல்லாம் திருப்பி 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 பணம் வாழ்க்கையாது அதேதான் நிரப்பு. மன நிம்மதியே கிடையாது.
அதனால அப்படி இருந்தோம் இல்லையா, நம்ம மனசு அப்படி இருக்கு. அதான் காமிச்சேன் பாருங்க, மனசு காமிச்சேன். இப்ப ஐயா வந்து காட்டுற பாருங்க. நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன். நான் எப்ப நினைப்பதோ உன்னதான்டா நினைச்சேன். ஆண்டவன் சொல்றார், நினைப்பதான் உன்னதான் நினைச்சேன். நினைப்பு இல்லாத போது என்ன தெரியுமா, தனியாக்கி உங்ககிட்ட இல்லை. இன்னும் தவம் பண்ணேன்னு அர்த்தம். என்னை தனியாக்கி நின்கனி. ஓ, அப்ப சாமி உரைமனத்தை கடந்திருக்கிறாரு சாமி. அதாவது மனசு அதாவது சாமி சகஜமா இருக்கும் பொழுது கடவுள் நினைச்சிருந்திருக்காப்ல. ஆமா, நினைப்பற்று நின்ற போது இல்லைனாக்கா உரைமனத்தை கடந்துட்டாக்க சாமி. என் செயல் என்ன ஒரு செயல் இல்லை, நான் செய்யல. செயல் உன்னுடைய தினை அளவு செய்யலாம். எல்லாம் சிவன் செயல், உன்னுடைய செயல் தான் நான் பண்ணது. எல்லாம் சிவன் செயல், நான் பண்ணதெல்லாம். அனைத்தும் நீ அறிந்து தானே, இதான் நீ தெரிஞ்சு தானே. ஆமா, அவன் அடி சொல்ல உனக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கணுமா? சரி, அப்புறம் ஏன் சொல்றாரு? அது ஒரு பாட்டு விதன்னுங்க. ஆமா சாமி, கேமரா சாத்தி பிடிங்க சாமி. மறுபடியும் 20,000 இருப்பாங்க. இல்லைங்க சாமி, இல்லைங்க. நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன். இன்னொரு பாட்டு வரும். நின்னை மறக்கில் என் தாய் உயிரில் உடம்பில் வாழுமோவா என்னமோ வருமே. ஆமா ஆமா, அதேதான். நின்னை மணக்கில் என் தாய் என் உயிர் உடம்பில் வாழுமா, சரியா? ஆமா. அப்ப அவர் மறந்தாக்கா உயிர் போயிடும். உன்னை மறந்திட வேணும், மறப்பறியேன், மறந்தால் விடுவேன், கலந்தறியேன், உன்னான இது ஒரு பாட்டு. உன்னை மறந்திட வேணும், மறப்பறியேன், மறந்தால் விடுவேன், கலந்தறியேன், உன்னான இது. ஓகே சாமி, எனக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் புலப்படுது. என்னன்னாக்கா, இப்ப நம்ம என்னது நம்பல, நானே வச்சுக்குமே. இது சில சமயம் மறந்துடுறேன், கடவுள் இருக்கிறதே மறந்துட்டே அப்படியே உள்ள பேசும்போது நம்ம பேசிப்பாங்க. என்ன தனி பிரிச்சு என்ன பிரிக்க அவசியத்தை நம்மலாம் ஒண்ணுதான். தெரியல சாமி, நீங்க என்ன லெவல் இருக்கு எனக்கு தெரியும். அப்ப கேக்குறீங்க, கேட்டுவிட்டு இவன் பாடுற அடிக்கடி சாமியும் சேர்த்துக்கிறான், இவன் தான் சாமியும் சேர்த்துக்கிறான். சொல்லிட்டு போட்டேன், எவன் சொன்னா பிரிக்காதீங்க. அதான் இப்ப நம்ம என்ன செய்யற சாமி, சமயம் இவ உதாரணத்துக்கு இப்ப தியானம் பண்ணும் பொழுது கடவுள் பண்றப்ப பேசுறோம். ஓகே, இப்ப இது வெளியே போயிட்டு வச்சுங்களேன், அப்படியே மறந்துட்டு அப்படியே பெய்யறது. கடவுள் இருக்கிறதே ஞாபகம் இல்லை சாமி, ஞாபகமே இருக்காது. ஊர்கதை, ஜாலி, ஜும்கானா, காசு சம்பாதிக்கிறது அப்படியே இருக்கிறது. அப்புறம் திருப்பி விசாரம் பண்ணும் பொழுது ஓகே, கடவுள் சிந்தனையா இருக்கிறது. அதனாலதான் இப்ப நம்ம கூட்டணும் சாமி, அடிக்கடி கடவுள் நினைச்சிட்டே இருக்கணும். என்ன பண்ணாரு பாத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படி பாத்துக்கிட்டே இல்லைனாக்கா அப்பப்போ மறந்துடுறோம். அதனாலதான் விசாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு சாமி. மறந்துடுவோன்றதுக்காகவா? இங்க பாருங்க, கழித்த போதெல்லாம் நின்னியல் உணர்ந்தே கழித்தனன் கண்கள் நீர் திரும்பி துளித்த போதெல்லாம் நின் அருள் நினைத்தே துளித்த. நம்ம கழிச்சது எப்படி சாமி? உண்டு கழிப்பது, தூங்கி கழிப்பது, சினிமா பார்த்து கழிப்பது, இப்படி போயிட்டு இருக்கோம், மறந்துட்டு கடவுள. நம்ம எப்ப சாமி இந்த நிலைமைக்கு வர்றது? சாமி இப்படி இந்த நிலைமைக்கு வந்துட்டு வச்சுங்களேன், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சாமி, எதையும் நினைக்க வேண்டாம். ஒரு நிம்மதியான வாழ்க்கையா இருக்கு. இப்ப ஆசைனாலதானே பிரச்சனையே. சாமி 20 பார்த்தோம், மறுபடியும் 97. வருமுயிர் இரக்கம் பற்றிய இதா வரு உயிரா வரும் உயிர் இரக்கம் பற்றியே உலக வழக்கில் என் மனம் சென்றதோறும்
வெறுவி நின் அடிக்கே விண்ணப்பித்திருந்தேன். விண்ணப்பம் செய்கின்றேன் இன்றும் உருவ என் உயிர்தான் உயிர் இரக்கந்தான் ஒன்றதே இரண்டிலை. இரக்கம் உருவில் என் உயிரும் ஒருவும் என் உளத்தொருவனே நின் பதத்தானே. ஓ, வெளியில வேலை பார்த்ததெல்லாம் இறக்கத்தினாலதான் பார்த்திருக்காங்க சாமி. பாருங்க, வரும் இறக்கம் பற்றியே. இறக்கம்னா உலக வழக்குல மனம் போச்சு. இல்லைங்க, வரும் உயிர்னு என்ன சாமி? அவர் வராங்கல்ல. ஓ, அதாவது இப்ப இவர் வந்து சாமி உலகில அவர் ஈடுபட்டது எதுக்குனாக்கா இறக்கத்தினாலதான் ஈடுபட்டு இருக்கேன்றாரு. இல்லைனாக்கா உள்ளுக்கே உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. வர அடுத்த பாட்டு வர, அப்புறம் வர 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 இறக்கம் பற்றி தான் மனம் உலகத்தை மனம் போச்சுன்னு சொன்னா, ஏன்னா வச்சா இறக்கத்தை வச்சு தான் போச்சு. சரி, அதான் உங்க அடிக்க விண்ணப்பிச்சிருந்தாரு. உங்களுக்கு விண்ணப்பிச்சேன். விண்ணப்பிச்சாரு? என்ன விண்ணப்பிச்சாரு? உயிருக்கு நல்லது செய்ய சொல்லி. உயிர் கஷ்டம். ஓகே ஓகே, அந்த இறக்கத்தினால உயிர்களுக்கு விண்ணப்பிச்சுக்கிட்டாரு, எல்லாத்தையும் பாத்துக்கப்பா அப்படின்ட்டு. விண்ணப்பம் செய்யல. இன்றும் இன்னைக்கு கூட என் உயிர் தான் இறக்கம் தான் ஒன்றதே. என் உயிரும் இறக்கம் ஒண்ணு. உயிர் வேற இல்ல, ரெண்டு இல்ல. நம்மலாம் உயிர் வேற இறக்கம் வேற இல்லையா? ஆமா சாமி, உயிர் வேற இறக்கம் வேற. அவருக்கு அதாவது உயிரும் இறக்கமும் ஒண்ணு. அதாவது என்ன சொல்றேன்னாக்கா, இறக்கத்தை எப்படி வந்து பாதுகாக்கிறனாக்கா உயிர் போல. உயிருக்கு நம்ம மேல எவ்வளவு பட்டு இருக்கோ அதே மாதிரி அவருக்கு இறக்கத்திலயும் பட்டு. ரெண்டுமே சேம் தான் அவருக்கு. உயிரும் இறக்கமும் வேற ஒண்ணு வேற. ரெண்டு உள்ளதான், ரெண்டு இல்ல. இறக்கம் போச்சுன்னா உயிரும் போயிடும். போச்சு. இறக்கம் ஒரு உயிரும் போடும். நீ உள்ள இருக்கிறனால நீ பார்த்தா ஆள கிட்ட பாருங்க. இப்ப என்னாச்சும் வெள்ளாடு உலக இறக்கிற மனம் எப்போ போச்சுன்னா இறக்கத்தாலதான் போச்சு. 10 மாதிரி இறக்கத்தாலதான் போச்சு. விண்ணப்பிச்சேன், இன்னும் செய்யறேன், இன்னைக்கும் சொல்றேன். உயிர் இறக்க வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். இறக்கம் போச்சுன்னா உயிரும் போயிடும். இறக்கம் போச்சுன்னா உயிர் போயிருக்கும். அப்ப இந்த உலகத்துல இவரு இப்ப சொன்னீங்களே சாமி, அவர் வந்து சங்கம் கட்டுனாரு, அப்புறம் சாலை வச்சாரு, அப்புறம் பள்ளிக்கூடம் வச்சாரு, எல்லாமே வந்து இறக்கத்தினாலதான் செஞ்சிருக்கிறாரு. 127 இதுவரை அடியேன் அடைந்தவன் பயமும் இடர்களும் துன்பமும் இதன. அதுதான் இதுவரை அடியேன் அடைந்தவும் பயமும் இடர்களும் துன்பமும் எல்லாம் பொதுவலர் பொருளே பிறர் பொருட்டல்லால் புலையனேன் பொருட்டல்ல. இதனின் மதுவலர் மலர் பொற்பதத்துணை அறிய வகுத்தனன் அடியேன் தனக்கே எதிலும் ஒரு ஆசையிலை இலை 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 பயமும் இடரும் மற்றிலை இலை எந்தாய். ஓ, ஆசையிலன்னா பயம் இல்லை. அவரை பத்தி வந்து முழுமையான பாட்டு அவரை பத்தி நல்ல கவனிய. இதுவரை அடியேன் அடைந்த பயம், நான் அடைஞ்ச பயமும் துன்பங்களும் இடர்களும் துன்பமும் எல்லாம் பொதுவளர் பொருளை பிறர் பொருட்கள் மற்ற பொருள் தான். நான் மற்றதான் துன்பம் அடைஞ்சேன், மற்றதான் பயப்பட்டேன். அதான் என்ன சொல்ற சாமி, அவருக்கு வந்த துன்பம் எல்லாமே வந்து மத்தவங்களை பார்த்து மத்த சொன்னார் சாமி. அந்த ஒருத்தன் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டான், எங்க போய் பிச்சை எடுத்தான். நம்ம அழிஞ்ச பயம் துன்பம் எல்லாம் என் பொருட்டு இல்ல, மத்த பொருட்டெல்லாம் இல்ல, பிள்ளையின் பொருட்டு அல்ல, என் பொருட்டு இல்ல சொல்ல. என் பொருட்டு அல்ல. ஓ, அப்ப எனக்கு துன்பம் வந்துரும், எனக்கு இது வந்துரும், எனக்கு அது வந்துரும் அவர் பயந்தது இல்ல. கிடையாது. இது வந்து தேர்வுடைய மலர்வத்தினால பதத்துடைய அறிய பாதிரியே நான் விட்டுட்டேன் உனக்கு சொல்லிட்டேன். அடியும் தனக்கே எனக்கு இப்ப எனக்கு எதுலையும் ஒரு ஆசை இலை ஆசை கிடையாது, பயம் கிடையாது, கிடையாது, எதுவும் இல்லை எனக்கு எதுவும் கிடையாது. இப்ப எல்லாம் எப்படி வந்திருக்காரு, அவருக்காக எதையுமே ஆசைப்படல. அவர் கஷ்டப்பட்டது விரும்பினது எல்லாம் மற்றவங்களாக தான்.
இதான் சார் ஒழுக்கம் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை. முடிந்த ஒழுக்கத்தை முடிவான முடிவு என்னன்னா எல்லாரும் மேலே வாழணும். அப்ப தான் வாழணும். அப்ப இப்ப வந்து அவர் எப்படிலாம் இருந்தார் இல்லையா, நம்ம வழிகாட்டணும் இல்லையா, அதுக்காக ஒரு பாட்டு இல்லைங்க சாமி, இந்த பாடல இன்னும் முடிக்கல. எடுங்க. பிறர் பொருட்டல்லால் புலையனின் பொருட்டல்ல இதனின் மதுவலர் மலர் பொற்பாதத்து பாத துணை அறிய வகுத்தனேன். துணை அறிய வகுத்தனா பாதம் தெரியும் நான் சொல்றது. அடியனேன் தனக்கே பாருங்க, நான் சொல்றது உனக்கு இல்லையா, உன் காலுக்கே தெரியா. அப்புறம் என்ன உனக்கு நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. எதிலும் ஒரு ஆசை இலை இலை பயமும். அப்ப ஆசை இல்லைன்னா பயம் இல்லை சாமி. இதுதான் பஞ்சு லைன் சாமி. இல்லவே இல்ல. ஓ, எதிலும் ஒரு ஆசை இலை இலையா மறுபடியும் பாருங்க, பயம் மட்டும் இல்லை, அங்கே ரெண்டு இலை. ஆசை இல்ல பயம் அதுவும் இல்ல. அப்ப ஆசை இல்லைனாக்கா பயமும் இருக்காது, இடரும் இருக்காது சாமி. அதான் சொல்ல வராங்க. இதுதான் முக்கியமான லைன் சாமி இதுல. அப்ப எதுவும் கிடையாது. அப்ப ஆசைதான் வந்து இப்ப நம்மளுக்கு ஏன் என்ஜாயிட்டி பயம் துன்பம் வருதுனாக்கா ஆசைனாலதான் வருது சாமி. இப்ப உலகத்துல நம்ம வந்து என்ஜாயிட்டி ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, நம்ம ஒரு ஆசைப்பட்டது கிடைக்கல, அதாவது நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை போறோம்னு டென்ஷன் ஆயிடுறோம். சரியா சாமி? அதனால இதனாலதான் நம்மளுக்கு வந்து இது வருது, என்னது என்ஜாயிட்டி எல்லா ஆயிட்டியும் வருது. ஏன்னா இப்போ 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 உள்ள இந்த மாடர்ன் வாழ்க்கை சாமி எல்லாரும் ஆசைய கலப்பி விட்டுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா இப்ப வந்து இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் இருக்குல்ல, ஒருத்தர் இப்ப உதாரணத்துக்கு Facebook வச்சுக்கோமே, சும்மா இது கொஞ்சம் உலகில பத்தி பேசும் சாமி கொஞ்ச நேரம். அதாவது இப்ப Facebook இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வாட்ஸ்அப் இருக்குல்ல, என்ன பண்றாங்கனாக்கா அவன் என்னென்ன பண்றானோ வாழ்க்கையில அதை அப்படியே அங்க கக்கி வச்சிடறான். அங்க போயிட்டு நான் இங்க போனேன், நான் இது பண்ணேன், நான் இப்படி வாழ்றேன், நான் இது என்ன செய்யுது மத்தவனுக்கு ஆசையை தூண்டி விட்டுருது. இல்ல நமக்குள்ள சார் நம்ம ஏதோ ஒண்ணு வச்சு வார்த்தை வச்சிருக்கா போறது இல்லையா, இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ அதை வச்சு வரி சொல்லலாம். ஆனா நான் என்ன பாக்குறேன்னா சாமி, இப்ப இந்த சோசியல் மீடியாவோ இது எல்லாமே வந்து அவன் மனசுதான் சாமி, அவன் மனசு அப்படியே வெளிப்படுத்துறாங்க. நீங்க எதை பார்த்தாலும் இப்ப பாருங்க, இப்ப நம்ம இது படிச்சுட்டு இருக்கோம்ல, இது வந்து வள்ளலாருடைய அறிவு, இதை நான் படிச்சுட்டு இருக்கோம். சரியா? அப்ப அங்க நம்ம பார்த்தோம்னாக்கா அவன் மனசுல என்ன இருக்கு அது அப்படியே அங்க வெளியே கொட்டுறாங்க. இத வந்து பிள்ளைங்க பாத்துக்கிட்டே அப்படியே இல்லைங்க, அதுல வந்து கெட்டு போற வழிகாட்ட சாப்பாடுல மட்டும் இருக்கு. முன்ன ஒரு சின்ன வருது பார்த்தேன், நீங்க பார்த்து நினைக்கிறேன், வந்து அவன் காப்பி வேணாம் தருவா. பாத்தீங்கல்ல? ஆமா ஆமா, அந்த காப்பி வாங்கிட்டு குடி போகும்போது ஏன் சொல்லுவான் புத்தகமா, அவனை திட்டேன் கோச்சுக்காத, நான் இனிமே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். வருத்தப்பட்டாச்சியா, அது வந்து நான் மனது என்ன வந்து சரி அதை காப்பி விடலாம், அது சக்கரை போட வேண்டாரா அப்படிங்கிறான். சக்கரை சாப்பிட்றேன் பரவாயில்லைங்கிறான். டிகான் கம்மியா இருக்கு, நான் டிகான் போட்டுறேன் மட்டும் கேட்கறான். இல்லைம்மா நான் அப்படி கம்மியாக சாப்பிடுறேங்கிறான். பால் ஊற்றுனங்கன்னு கேட்கறான். நான் அப்படியே நீ கொடுத்து நான் சாப்பிடுறேங்கிறான். அது பிடிக்குன்னு யோ விஷம் கலந்துறையா அப்படிங்கிறான். போயிட்டு காப்பிட்டு போயிடறான். அவன் சொல்றான், இந்த வாரத்துலேருந்து விஷமா, இந்த வாரத்துலேருந்து விஷமான்னு கேட்கான். கண்ணமா ஜாகிரதை இல்லை, கண்ணமா ஜாகிரதை ஜாகிரதை சின்ன விஷம் எடுத்துருவா ஜாகிரதை. இது வந்து தெரியா பண்ணான்னு சொல்லி தரான் சார். இது காமெடின்னு வச்சு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா சொல்லி தரான். அவன் ஏதாவது காப்பி பயமா இருக்கு. அதாவது சாமி இப்ப என்னாச்சு தெரியுமா, நான் என்ன பாக்குறேன்னாக்கா மிந்தி எங்கெல்லாம் வந்து தனித்தனியா அமைதியா அங்கங்க நடந்துகிட்டு இருந்தது, இப்போ உலகம் பூரா எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டாங்க. இப்ப மிந்தி வந்து சாமி எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுனாக்கா அந்த விஷயம் வந்து அங்க மட்டும் தான் இருக்கும், இப்போ உலகம் பூரா பட்டுன்னு பரவிடுது. இதுல வந்து கிரைம்னே போட்டு ஒரு டிவில இருந்து ஒரு சீரியல் தனியா கிரைம்னே போட்டு எங்கெல்லாம் குழம்பு போட்டா அப்புறம் அப்படி வச்சு அதையே போடுறான். அது தனியே
போடுது. எப்படி கொலை பண்ணா, யாரை பண்ணா போடுது. இப்ப அப்ப அப்ப நம்ம பார்த்தோம்னா சாமி, இப்ப வரலாறு காலத்துல நம்மளையும் கம்பேர் பண்ணுமாக்க, நம்மளோட சேலஞ்ச் இன்னும் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுதே. உண்மைங்க. எல்லாம் எந்த சீன்ல பார்த்தாலும் சரி, கடத்தலை, கொலை, பழி வாங்குறது ஒரு நல்ல சீன்லே இல்லை சார். அவங்களோட ஒரு மன சந்தோஷமா வச்சுப்போம், ஒரு கஷ்டமா இருக்கு. ஆனா எந்த சீன்ல தோணுதான் அது சந்தோஷமே கிடையாது. எல்லாத்துலேயும் பழி வாங்குறது, வில்லி வில்லன் அப்படியே தான் வருது தவிர ஒன்று அரசியலே இல்லை. அதான் இன்னும் வந்து திரும்ப வச்சிடலாம். நான் போகிறதே பழக போகிறது, பழக போக மாட்டேன். நியூஸ் அப்படிதான் இருக்கு. நியூஸ் கூட தெரியுமா, இங்க கெடுத்துட்டான், அங்க கெடுத்துட்டான், கொலை பண்ணிட்டான், சுட்டுட்டான், அப்படிதான் பாப்பாங்க சாமி. அதான் வருதே தவிர நல்ல நியூஸ் எதுவுமே வர்றதில்லை. நல்ல நியூஸ் கடைசியா வரும் சாமி. கொஞ்சம் இந்த நேரத்து இங்க வந்து இது செய்யாங்க, அங்க செஞ்சாங்கன்னு கொஞ்சோடு காட்டுவாங்க. அநியாயமா இருக்கும், மோசமா இருக்கும். இல்ல இது 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 சாமி, இப்ப இன்டர்நெட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பாக்குறோம். நம்ம பாக்குறது எல்லாமே வந்து எல்லாமே மனம் பண்ற வேலை சாமி. அவன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே கக்கி வச்சிடுறாங்க. நானே தெரியுமா, சரியா போனாலும் சொல்லி தராங்கிறாங்க. மாய வேலை பாக்குது சாமி. அதான் சாமி, இப்ப வந்து யூடியூப் நம்ம வீடியோ எல்லாம் செய்யறோம்ல, இதே மாதிரி எல்லாரும் வீடியோ செய்றாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வியூஸ் ஏத்த முடியுமோ, அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீம் போக முடியுமோ அந்த அளவுக்கு போறாங்க. பொய் சொல்றதும் சரி, இது பண்றதும் சரி, என்ன எக்ஸ்ட்ரீம் போக முடியுமோ, அதாவது வியூஸை ஏத்தணும். எது பண்ணியாச்சும் எவ்வகையிலாலும் வியூஸை கொண்டு போகணும். எதை வேணாலும் செய்றாங்க. அன்னைக்கு சாமி இந்தியாவில தான் நினைக்கிறேன், டிக்டாக்ல வந்து ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டு காடியை ரிவர்ஸ் பண்றேன், காடியே ஓட்ட தெரியாதான், ரிவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மலையில இறக்கி விட்டாங்க. அந்த பிள்ளை செத்தே போச்சு. எதுக்கு? இன்னொருத்தன் வந்து போயிட்டு செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு மலை ஓரத்துல இருந்து அங்க உழுந்து செத்து போயிட்டான். செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு பாருங்க. அப்ப இது என்னாச்சுனாக்கா, இதெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்லுதுனாக்கா, இப்ப நான் ஃபேமஸ் ஆகணும், எல்லாரும் என்ன வந்து எனக்கு லைக்ஸ் போடணும், அது வந்து ஒரு வியாதியாவே ஆயிடுச்சு தம்பி. இப்போ ஒருத்தன் எக்ஸிடென்ட் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், அவன் தூக்க மாட்டான், வீடியோ எடுத்துவாங்க. வீடியோ எடுத்துட்டு அவன் அப்லோட் பண்ணிட்டு, ஓகே பாருங்க எக்ஸிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு தான் நான் பார்த்தேங்க. வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு விழுந்துட்டான். அவன் பால்ல பிளட் போயிட்டே இருக்கு, அவன் சுவிட்ச் அப்படியே பிளட் போயிட்டே இருக்குங்க. எல்லாம் சுவிட்ச் நிக்கிறாங்க, எல்லாரும் பார்த்து நிக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்படியே உடம்பு போயினே இருக்கு இன்னும். சரி, அவன் உடம்பு சுவிட்ச் அப்படியே பிளட் அப்படியே கொட்டையா வச்சிருந்தே போகுது. எல்லாரும் பார்த்து நிக்கிறாங்க, அவ்வளவு யாரும் ஒண்ணும் பண்ணல. அதான் மக்கள் வேலை. யாருமே ஒண்ணு வேணாங்க, நம்ம மனசு கட்டுக்கூடும், பாட்டுவாங்க. இல்ல சொல்றேன் சாமி, இது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது நம்ம கவனமா இருக்கணும். ஆனா நம்ம சில சமயம் மறந்துடுறோம் சாமி, ஏதாவது கடவுளை மறந்துடுறோமே. கடவுள இவரை வந்து மறக்கவே இல்லை, நம்ம தான் மறந்துடுறோம். 36 34 முதல் பாட்டு படி வரேன். 34 முதல் பாட்டு. இறை எளிமையை வியத்தல், படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன், இனி நான் பயப்படவும் மாட்டேன், நும் பதத்துணையே பிடித்தேன், விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர், மெய்மெய்து நும்மானை விளம்பினன் நும் அடியேன், கெடமாட்டேன் பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன், கிளரொளி அம்பலத்தால் வளரொளி நும் அல்லால் நடமாட்டேன் என் உளத்தே, நான் நடமாட்டேன் என் உளத்தே, நான் சாக மாட்டேன் நல்ல திருவருளாலே நான் தான் ஆனேனே, படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன், இனி நான் பயப்படவும் மாட்டேன், நும் பதத்துணையே பிடித்தேன், விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர், மெய்மெய்து நும்மானை விளம்பினன் நும் அடியேன், கெடமாட்டேன் பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன், கிளர் ஒளி அம்பலத்தாடல் வளர் ஒளி நும் அல்லால்
நடமாட்டேன் என் உளத்தி நான் சாக மாட்டேன். நல்ல திருவருளாலே நான் தான் ஆனேனே. இது வந்து முந்தைய அவர் சொல்லிட்டாரு, நம்ம வழிகாட்டாரு. இப்போ நான் படமாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், சொன்னேன். துயர் ஆரம்பிக்கிற துயர் ஆரம்பிக்கல, படமாட்டேன் துயர் எழுதலாம் பாருங்க. துயர் நெகட்டிவா வருது. படமாட்டேன் துயர் தெரியுதும் படமாட்டேன் அப்படி வர பாருங்க. அவர் பாருங்க, அவர் கருணை பாருங்க. படமாட்டேன்டா அப்படின்னா துயர்னு சொன்னே பாய்ச்சிட்டா துயரா அப்படின்னு ஆடிடுவாங்க. ஆமா அதுக்காகதான் எப்படி எழுதுற பாட்டு பாருங்க. அவரு என்ன இது பாருங்க, நினைச்சு எழுதிருப்பாரு அவரு. அது அப்படியே அருவி மாதிரி அவருக்கே தானா வரும் போல வருது பாருங்க. பாட்டு ரசிப்பேன் நான். படமாட்டேன் பட மாட்டேன். ஏன் பட மாட்டேன்? ஏன்னா பயப்பட மாட்டேன். சும்மா வராது, நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? உன் பதத்துணையே பிடிச்சேன், உன் துணையா பிடிச்சிட்டேன். அதனால துணை கிடையாது, பயம் கிடையாது. வழிக இப்ப நீ பேசுனீங்கல்ல, ஐயோ மறந்து ஆண்டவர் மறந்துடும் சொன்னீங்கல்ல கொஞ்சம் முன்னே. ஆமா சாமி, அதை வழித்துள்ள பாருங்க. பார்த்து துணையா பிடிச்சாச்சுன்னு சொன்னா துன்பமும் வராது, பயமும் வராது. நம்ம துணை பிடினாதான் ரெண்டும் வரும். ஆமா சாமி, இரண்டு வருது என்ன தெரியுமா? விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன். இதெல்லாம் ஏமாந்து விட்டுருக்காங்க எல்லாரும். ஓகே சாமி, அத ஏமாறுறாங்க. எப்படின்னாக்கா உலகியல்ல போய் பிடிச்சிக்கிறாங்களா? பிடிச்சிட்டு ஓகே நில்லுங்க சாமி, எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது அவனோட பதம் தான் நித்தியம், உலகியல் வந்து நித்தியம் கிடையாது சாமி. ஆனா நம்ம வந்து உலகியல்ல போயிட்டு பிடிச்சிக்கிறோம், ஏமாந்துடுறோம். பதத்துணையே பிடித்த வழிகாமிறாரு. ஆண்டவர் பிடிக்கடா, பிடிச்சுன்னா சேரம் வராது, பயம் வராது. உலக பிடிச்சாங்கடா, ஏமாந்து போயிருவீங்க. மெய்மை இது, உண்மை இது உண்மையில ஆனா சொல்றேன். உண்மையான விளம்பரம் ரொம்ப ஆனா சொல்றேன். நான் உன்னுடைய அடிவன், நான் கிடமாட்டேன். ஏன் கெட்டு போறோம்? மத்தவன் பேச்சு கேட்கறதால கெட்டு போறோம். அதை சொல்ல பாருங்க. கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன் பாருங்க. சாமி, இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப சோசியல் மீடியால மத்தவன் பேச்சு கேட்டுதான் நாசமா போறாங்க. அதேதான் ஐயா முன்னாலே தெரியும். இதுல பாருங்க, அவரு இது வந்து என்ன ஒழுக்கத்து வரேன் என்ன சொல்றாரு? அவனை பிடிச்சுக்கோடா, சும்மா வராது, பயம் வராது. உடல பிடிச்சி ஏமாந்து போயிடாதீங்கடா. அவனை பிடிச்சா எப்படி ஏமாந்து போறேன்னு சொன்னா, அடுத்த பேச்சு கேட்டு ஏமாந்து போறடா. ஓகே, இது எப்படிதான் சாமி? அதாவது இப்ப நம்ம வந்து உட்காந்து இவன் என்ன இது இப்படியா என்ன பண்ண போற, நீ என்ன சாதிக்க போற, எப்படியா இருந்தாலும் நீ வந்து செத்துதான் போற, அதனால அனுபவிச்சுட்டு செத்து போ அப்படின்ட்டு நம்மள மண்டையை போட்டு குழப்பி விட்டுருவாங்க. சரிதான் சாமி? அது மாத்திரம் இல்ல, பிசினஸ் ஆரம்பி பாத்தீங்களேன், நீ வச்சிருக்க துணிகளை ஆரம்பி போறீங்க, பார்த்தது என்ன பண்ண போற? கடைக்கு போறியா? என்ன கடைக்கு போற? துணிகள் அடவாடா, துணியெல்லாம் வச்சா அஞ்சு போடும், பழக போடும், லாபம் நிறைய வராது. அதெல்லாம் வேஸ்ட் வைக்காத, நல்லா நடக்காதா. நீ ஆரம்பி இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிடுது. ஆரம்பி வேலை சொன்னீங்க, சொன்ன க்ளோஸ் பண்ணிடுது. அதை வேற என்ன ஆரம்பிச்சா ஹோட்டலுக்கு போச்சியா, அவனே சாப்பிட்டு விடுவான்டா, சாப்பிட சாப்பிட்டு விடுவான். அதெல்லாம் வாங்கடா, வேஸ்ட். அதெல்லாம் கலை சாப்பிடுவானுங்க, காசு கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் நஷ்டம் போயிடும். அதெல்லாம் வேணாம், என்ன சொன்னாலும் வேணான்னுவாங்க. அடுத்த பேச்சு கேட்ட வச்சுங்களேன், நாம கட்டுப்பிடுவோம். இன்னும் ஒளிதான செய்யணும். இதுதான் பாயிண்ட். இந்த ஐயா வழிகாட்ட ஒழுக்கத்துக்கு தரப்பாருங்க. மெய்வு என்னன்னா, ஆன்லைன் பார்த்துனே பிடிக்கணும். பிடிச்சா தொன்மை வராது, கெட்டுப்போம், வாழ்க்கை தேவைப்பட்ட பயம் வராது. அடுத்த பேச்சு கேட்டால் கட்டுப்பிடுவோம். என்ன செய்யணும்? நம்மளாம் நடமாட்டேன்னு நினைச்சேன், உன்னை தவிர யாரையும் உள்ளத்துல நடமாட்டேன். பலன் தெரியுமா?
சாவே வராது படம். மீதி படம்லாம் அப்புறம் பணம் வருதா, காசு வருதா, நல்லா வருதா, அதெல்லாம் வேலை இல்லை. சாவே வராதுடா. அவன் பிடிச்சா சாவே வராது எனக்கு. அருளால நான் தானானேனே, நான் அவன் ஆயிட்டேன். எப்படி? ஓகே, சூப்பர் சாமி. இல்ல சாமி, இப்ப நம்ம வந்து இப்ப இந்த பாட்டுல இருந்து பாருங்க, பிறர் மொழி கேட்டிடவும் மாட்டேன் அப்படின்னாக்கா, மத்தவன் சொல்றத நான் கேட்க மாட்டேன், நீ சொல்றத நான் கேட்பேன். அதாவது கடவுள் சொல்றதுதான் கேட்பாரு. இப்ப மத்தவன் யாரு சாமி? உலகில் இருக்கிறவன் தான். ஆமா. என்னடா இளிச்சவாயா இருக்கிற உதாரணத்துக்கு நம்ம சைவமா சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாமி. சைவமா சாப்பிட்டுட்டு இருக்குமா? இப்ப நான் மலாய்க்காரன் கூட தான் இருக்கிறேன், இங்க மலாய்க்கார ஏரியால தான் இருக்கிறேன். இப்ப நான் வந்து சைவமா தான் சாப்பிடுறேன். அவன் சொல்லுவானு சாமி, என்ன வாழ்க்கடா நீ வாழ்ற, என்னத்த திம்ப நீ புள்ளையா திம்ப? அசைவத்துல பத்தியா? மாடு இருக்கு, கோழி இருக்கு, ஆடு இருக்கு, பன்னி இருக்கு, காடை இருக்கு, கௌதாரி இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், நான் ஒன்னும் பேச மாட்டேன். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், அது உனக்கு அப்படி தெரியுது, ஏன்னா நீ வந்து சைவம் சாப்பிட்டது இல்ல, நீ சைவமா மாறிப்பாரு, நான் உனக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்கு சாப்பிடுறதுக்கு அப்படின்னு. அப்படியே பேசாம இருந்துருவாங்க. ஏன்னா சைவம் மாறினா தானே தெரியும். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மலாம் வந்து இளிச்சவாயி, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியலன்னு அவங்க பேசி மண்டைய குழப்புறாங்க. இப்ப ஒரு ஆள் வந்தான் சாமி ஆசிரமத்துக்கு, ஒரு ஆள் வந்துட்டு அந்த ஆள் வந்து முதல் சைவமா இருந்திருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு நாள் சைவமா இருக்க சோறு கூட சாப்பிடுறது இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல என்னன்னு, திடீர்னு மயக்கம் வந்துருச்சு போல இருக்கு. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, இது நீ சைவமானாலதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உடனே இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, ஓ அப்படித்தான் போல இருக்கு, உடனே அசைவம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். அப்ப என்கிட்ட வந்து அந்த அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், அதாவது கொலை புலைய உடல்னாக்க உனக்கு அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் தவம் செஞ்சு வரலாற்று கேட்டுட்டு அப்புறம் அவர் என்ன சைவமாக சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், முதலையே வந்து கொலைய விடணும் புலைய விடணும் தான் சொல்றாரு, கொலை புலைய விடல்னா எப்படி அருள் வரும்? நீங்க தவம்லாம் பண்ண முடியாது, நீங்க கொலை புலைய விட்டாதான் தவம் பண்ண முடியும்னு சொன்னேன். அப்புறம் விட்டுட்டாரு. இப்ப உலகத்துல உள்ளவங்க, நம்ம கூட உள்ளவங்களே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் சாமி. எவன் எதை சொல்றாங்கன்னே தெரியல. நம்ம பெற்றோரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, சொந்தக்காரனா சரி, வள்ளலார் சொல்றத கேட்டு நடந்துக்குங்கப்பா. அந்த மாதிரி இருக்கு. ஊராங்க பேச்ச கேட்டுதானே கெட்டு போறாங்க. கூட நான் இருந்தபோது எங்களோட புட்டிகுட்டில அக்கௌண்ட் சார், புட்டிகுட்டில ஒரு கிறிஸ்டன் அக்கௌண்ட் சார் இருக்காரு கூட. நான் வேற கேம்ப் போவோம், செக் பண்ண தான் போவோம். தங்கியிரு இல்லையா, ஒரு நாள் சாப்பிடுவார், ஓட்ட போவார், என் கூட விடாம கூப்பிட்டு, நீ ஒன்று சாப்பிட வைக்கிறாங்க, உங்களால முடியாது சாப்பிடு. டேய் யாரா பாரு, என்ன டேஸ்ட் மேடம், டேய் யாராடா ரொம்ப டேஸ்ட் ஆகுது அப்படின்னா, சரி சாப்பிடுங்க, நீ சாப்பிட, நான் என்ன விட்டேன், நீயும் சாப்பிடாதான் நான் நினைக்கிறேன், நீ என்ன சாப்பிட வைக்கிறீங்க உங்களுக்கு சார், உடம்பு சரியில்லை, சாப்பிட்டது நானும் சாப்பிட சரியில்லைன்னா பல ஒன்று சாப்பிடலாம் சாப்பிடுவேன். சரி, நான் வந்து பிரின்சிபல்ல இருக்கிறேன், இந்த கொள்கை, அந்த கொள்கை பிரின்சிபல் என்ன விடுவானா? நீ எத்தனை வருஷம் பாடுபட்டாலும் எல்லாம் உங்களை மாற்றவே முடியாது, நீங்க மாறணும், நான் மாற முடியாது. 3 வருஷம் சார், நான் நடந்தது சார், 3 வருஷம் கேம்ப் வரப்பெல்லாம் எனக்கு சார், நான் அப்படியே ஸ்டெடியா இருந்தேன் இல்லையா, அவருக்கே மனசு இறங்கி போய் நாளைக்கு கிறிஸ்துமஸ் எங்கிட்டு வரையான்னு கேட்டாரு. கிறிஸ்துமஸா? கிறிஸ்துவர் அவரு? ஆமா, கிறிஸ்டியன், இல்லையா, அதான் கிறிஸ்டியன் அவரு. கேட்டார், ஒருவன் கல்யாணம் சாப்பிடுங்க, ஒரு தண்ணி குடி மாட்டேன் அப்படின்னு. நான் 3 வருஷம் ட்ரை பண்ணேன், என்னால அசைக்க முடியல, ஒண்ணு அவமானமா இருந்தது. நான் வந்து மாறுவேன் தென்மா பண்ணேன், நாளையில இருந்து என் வீட்டுல ஒண்ணும் இருக்காது, ஆரம்பிக்கிறேன், ஒண்ணு இருக்காது வரையாங்க.
நீ கிரைஸ்மஸ் ஆனே சொன்னா நான் வரேன் அப்படி போனேன். அந்த அழகா வீட்டில் இட்லி சாம்பார் வடை இந்த போட்டாங்க, சாப்பிட்டேன். அப்ப சொன்னார் 3 வருஷம் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், செய்ய முடியல. நான் சின்ன ஆஃபீஸர் அவர் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு பாராட்டி, நான் நம்ம வீட்டில் நான்வெஜ் வராது அப்படின்னு சொல்லி பாருறாரு. சரி எவ்வளோ தூரம் தெரியுமா, டேய் என்ன டேஸ்ட் பண்ண, டேய் யாராவது ஸ்டார்ட் பண்ணி தாண்டா ரொம்ப டேஸ்ட் எல்லாத்தோட நீ சாப்பிடுங்க. அது 3 வருஷம் வித்தியாசம் என்ன எவ்வளோ ட்ரை பண்ணாரு முடியாது. அவர் மாறினார். சாமி மணி 1.25 மணி நேரம் ஆச்சு சாமி. என்ன பண்ணலாம் சொல்லு இப்ப எல்லாம் இத முடிச்சுட்டு அடுத்த தொடர்ல இதுதான் போகுமே ஒரு 10-15 தொடரு. ஏற்கனவே சாமி பக்தியே எத்தனை தொடர் போடுச்சு, போவோம் நிறைய போவோம். நீ எல்லாம் சேர்த்து வைங்க சாமி, விடுறது இல்ல. இது ஒழுக்கமா இது முழுசா இத பாக்கணும் சாமி. இப்ப வரல பாருங்க, படமாட்டேன் இவன் படமாட்டாருனாக்கா ஏன்னா உன்னோட பதத்துணையே பிடித்தேன். இப்ப நம்ம அதை அப்ளை பண்ணு சாமி. ஓகேவா, வழிகாட்டுறாரு. சரி சாமி, இது ஒரு சம்மரி கொடுத்து முடிச்சுக்கோ. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம்னாக்கா நம்ம எப்படி இருக்கோம், வரலாறு எப்படி இருக்காரு இது பார்த்தோம். இல்ல என்ன பார்த்தோம்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில முதல்ல பயம் என்ன, கோபமே வருமோ, காமம் வருமோ, மோகம் வருமோ, லோபம் வருமோ, தாமச பயம் வந்துடுமோ, இல்ல வராம வருமோ, அப்படி பயந்து 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 வாழணும். வராம பார்த்தோம், நல்லது பார்த்தோம். ஆனா வராம நான் பார்த்தணும். ஐயா என்ன பண்றாரு, ஐயா கை வீசி நடந்தாரு வைக்க அவமானம் சொல்லிட்டு கை கட்டி நடந்தாரு பாருங்க. அவர் வாழ்ந்து காமிச்சார். கை கட்டி நடந்தாரு, கால் கை கட்டி மட்டும் மாட்டாரு, உடம்புல வெள்ளது மறைச்சாரு, உடம்ப காட்டாம துணியை போட்டு மறைச்சாரு. வாடி பேரை கண்டபோது வாடினாரு, வாடிய பேரை கண்ட போது வாடினாரு. பிச்சை பிச்சை உணவு கரையா இருக்கா பாரு, அவன் வேதனைப்பட்டாரு. சரி, நோயால புரியுதானே, பீடிய நோய், சிறாத நோய் பார்த்து கஷ்டப்பட்டாரு. சரி, அப்புறம் என்ன ஏழையா இருக்கான் பாரு, மாநிலத்தோட பிச்சை முடியாம கஷ்டப்படுறாங்க, அவனை பார்த்து பண்ணாரு. அப்புறம் இது வரையும் அவர் பண்ணல. எதனால இதெல்லாம் ஏன் பண்றாருன்னா, இறக்கத்தோட தான் பண்றேன். அவனோட இறக்கதான் வேற ஒன்றும் கிடையாது. இறக்கமே உயிர் போட முடியல. வல்லார் யாருப்போ இறக்கமா இருக்கிறவர் உயிர் போட வேண்டார். இதுன்னு அடைஞ்ச பயம் தும்மெல்லாம் யாரா இல்லைன்னா எனக்கா இல்லை, மற்றவனால தான் நான் கஷ்டப்பட்டேன், மற்றவனால தான் பாடுபட்டேன் அப்படின்னாரு. அப்போ நம்ம மனசு தான் என்ன பண்ணுது, நல்ல பேரா மனசு தானே காரணம். ஆமா, மனசு வழி பண்றாரு. நம்ம என்ன சொன்ன நினைச்சப்பெல்லாம் ஒன்னுல தாண்டா நினைச்சேன், ஒன்னு தரையா உங்கள்கிட்ட தவம் பண்ணேன்டான், நான் மட்டும் தவம் பண்ணேன், அது ஒண்ணுதான் நினைச்சேன், வேற எதுவும் நினைக்கிறேன். நம்ம வழிகாட்டுற நம்ம என்ன பண்ணப்போ இந்த எப்சர்வ் நீ பேசணும், அதை கேட்குறாங்க எல்லாரும் வழின்னு தானே நினைக்கிறப்பெல்லாம் வல்லாரே நினைக்கணும், நினைப்பட தவம் பண்ணணும். அதாவது சாமி நம்மளுக்கு இந்த கெட்ட எண்ணெல்லாம் வரும் பொழுது பட்டுன்னு ஐயா உள்ளுக்கு திருச்சிற்றம்பலத்துல ஒருத்தர் இருக்காம்பா அப்படின்னு அவனை நினைக்கிறேன் வந்தாச்சுன்னா அப்ப என்ன படமாட்டேன், படமாட்டேன், ஆமா, ஆசையில மாட்டி பயப்பட மாட்டேன், துன்பப்பட மாட்டேன். ஆமா சாமி, பார்த்து சொன்னியா பிடிச்சிட்டேன், பார்த்து பிடிச்சிட்டேன். அது மாத்திரம் இல்ல, அடுத்த பேச்சு கேட்டு போக மாட்டேன், அடுத்த பேச்சு கேட்க மாட்டேன், அதான் மெயினியா கெட்டு நாசமா போக மாட்டேன், அடுத்த பேச்சு கேட்க மாட்டேன். சாமி அவன் நம்மள கூப்பிட்டுட்டு போயிட்டு நட்டாட்டுல கைய விட்டு அவன் கிளம்பிடுவான். நம்ம வந்து ஏன்டா நம்ம வந்து இந்த பிரச்சனை பார்த்தா அவன் காண போயிட்டானே அப்படின்னு நம்ம முடிச்சிட்டு இருக்கணும். அதான் எவன் பேச்சும் கேட்க கூடாது சாமி, எவன் பேச்சும் கேட்க கூடாது. ஐயா என்ன அழகு பார்த்தீங்களா, அடுத்த பேச்சு கேட்காதா, இந்த அழகா சொல்ல பார்த்தீங்களா, அப்பயே எப்ப 2 இயர்ஸ் பேக் சொல்றாரு, அடுத்த பேச்சு கேட்காதா. எப்படி மாதிரி பெருமாள் அற்பால வாழ் வழியெல்லாம் சொல்றாரு. இமாதில் இப்ப இதெல்லாம் நம்ம சொன்னோமா, அடுத்த வருஷம் பேச தெரியுமா, அவங்க எப்படி வாழறாங்கன்னு சொல்றாரு.
சொல்லுவோம் சாமி, சொல்லுவோம். மக்கள பார்ப்போம். என்ன பண்றாய்ங்கன்ட்டு. மக்கள் நம்மள பார்ப்போம். நம்ம தான் மக்கள். நாம சேர்ந்து நம்மளும் நம்மளும் சேர்ந்து தான் இருக்கிறோம் அதுல. சேர்ந்து சொல்றாரு. அடுத்து அதை பார்ப்போம். இன்னைக்கு இதெல்லாம் பார்த்ததை மக்களை தயவு செஞ்சு இது வந்து அருமையா நமக்காக செஞ்சது. தயவு செஞ்சு ஊன்றி கவனிங்க, நல்லா கவனிங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, குறிப்பா வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்க. கேட்டு இதெல்லாம் மூளை எட்டு போட்டாங்க. இந்த நோட்ஸ் வச்சு அடிக்கடி நோட்ஸ் பாருங்க. இதெல்லாம் மறக்காம வந்திருக்கோம். அவங்க திருந்தணும். இது வடார் கருத்து தெரியுமா? மனதை ஜெயிக்கணும் ஐயா. இதெல்லாம் ஒழுக்கெல்லாம் கொண்டாடுறாரு. அதான் வந்து நாமே தெய்வம் மாறணும் அப்படிங்கிறார். அதான் முதல்ல தயவு வேணும், பக்தி வேணும், ஒழுக்கம் வேணும், தான் வேணும். ரெண்டையும் பார்த்துட்டோம். ஒழுக்கத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இது முடிஞ்ச பிறகு பார்த்து வருவோம். இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறக்காம தவறாம உன்னிப்பா நன்றாக கவனியுங்கள், கேளுங்கள், வாழுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். இதெல்லாம் கேளுங்க. எங்களுக்கு வந்து இல்லை ஆதாரம் ஒன்றும் இல்லைங்க. மனம் திருப்திதாங்க. இதெல்லாம் சொன்ன திருப்திதாங்க. சந்தோஷமா பேசுறோம் பார்த்தீங்களா? யாரையா பேசுறோம் பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? சந்தோஷம். ஐயா பேசுறோம் இல்லையா? பெரிய பாக்கியம் இல்லையா இது? அது சந்தோஷமா இருந்தா பாருங்க. சரணம் பாருங்க, ஜோரா என்ன சரி பாருங்க, மோத்த பாருங்க, ஆனந்தம். இதே மாதிரி எப்பயுமே லைஃப்ல இருக்கணும். எப்படி சந்தோஷமா இருக்கணும். அதனால வாங்க, கவனிங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வாழ்க. நன்றி சாமி, நன்றி. நான் மீண்டும் அடுத்த வாரத்துல இன்னும் ஆழமான கருத்தோட பார்ப்போம் சாமி. இதை விழுறது இல்ல, நிறைய தயார் பண்ணி வச்சிருக்கீங்க சாமி. ஒழுக்கத்தை பார்க்க வள்ளலார் என்ன பண்ணாருன்னு நம்ம பார்க்கணும் சாமி. ஏன்னா அவர் என்ன பண்ணாரோ அதை பண்ணாதான் நம்ம முன்னேற முடியும். வெற்றி அடைஞ்சவர் என்ன பண்ணாரோ அதை பண்ணாதான் நம்ம முன்னேற முடியும். அவரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ண வேண்டியதான். இதுல இன்னைக்கு முக்கியமா பார்த்தது, மத்தவங்க பேச்ச கேட்காதீங்க, இறைவனை மறக்காதீங்க. முடிஞ்சுது. ஓகே சாமி, நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவள் பிரகாச வள்ளலார் திருளே சொல்லலாம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். நன்றி தம்பி. வணக்கம் சரணா. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றியா.